டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் ஸ்கில்ஸ் டு பி டெவலப்ட் இன் த கிளாஸ் ரூம் இன் த ஹோம் ஃப்ரண்ட் அப்படின்ற மாதிரி டிப்ஸ் டு இம்ப்ரூவ் தி ஸ்கில்ஸ் இன் சில்ட்ரன் அப்படின்றத பற்றி அந்த தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம் அப்ரோப்ரியேட்னஸ் இன் த கிளாஸ் ரூம், அப்ரோப்ரியேட் வே ஆஃப் எக்ஸ்பிரஸிங் அவர் வியூஸ், அதெல்லாம் கூட நம்ம பார்க்கலாம். இப்போ சென்ற பதிவில் பார்த்தோம் 8லேருந்து 10 வயசுக்குள்ளே இருக்கிற பிள்ளைங்களுக்கு என்ன பாடமெல்லாம் நம்ம சொல்லித்தரமோ அது அதே மாதிரியே அவங்க ஓவர் த பீரியட், அதாவது 10th படிக்கிற வரைக்கும் 10 வயசில் என்ன கற்றுக்குறாங்களோ அதுவே 15வது வயசுக்கும் தேவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்பொழுது அதனோட இம்ப்ரூவ்டு லெவல் இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்கணும். அதை சில பிஹேவியர்லாம் சில ஸ்கில்ஸ் எல்லாம் 10 வயசில் நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா அதுவே இப்போ 15th இயர்லேயும் 20th இயர்லேயும் தேவையாக இருக்கும். ஆனால் அது இன்னும் கொஞ்சம் ரிஃபைன் பண்ணிக்கணும், இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், நிறைய அதில் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் அது சின்ன சின்ன விஷயங்கள் தான். அது நிச்சயமாக அதில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும். எப்படி? ஆனால் இந்த டிசிப்ளினை இந்த 10 வயசில் நிச்சயமாக நம்ம தயார் பண்ணி கொடுக்கணும். அதில் எதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கணும்? இந்த வகுப்பறையில் இப்படி நடந்துக்கணும், டீச்சர்கிட்ட இப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது என்னெல்லாம் எல்லா வகுப்புலேயும் அது ஏற்புடையது தான். தமிழ் பீரியடில் தான் மரியாதையாக இருக்கணும், அது அப்புறம் கணக்கு பீரியட்லன்னா சொன்ன பேச்சை கேட்கக்கூடாது, அப்படி இருக்குமா? தனித்தனியாக செக்ரிகேட் பண்ண முடியாது. ஒரு வகுப்பறைன்னு சொல்லிவிட்டா காலையில் 9 மணிக்கு கிளாஸ் ரூம் ஆரம்பிச்சதுன்னா சாயந்தரம் 3:30 மணிக்கு ஆல்மோஸ்ட் 5 to 6 hours போல் ஸ்கூலில் இருக்கிறோம்னா அந்த நடுவில் இருக்கிற லஞ்ச் பிரேக்கு, டீ பிரேக்கு, ஸ்நாக்ஸ் பிரேக்கு அப்படின்னா எல்லா பிரேக்குக்கும் அப்புறம் நிச்சயமாக பிள்ளைங்க இது எல்லாத்தையும் ஓரளவுக்கு படிக்கிறதுக்கு தான் வருவாங்க. படிக்கிறதுக்கு வரும்போது யூ ஷுட் பி ஆப்ட் டு எவ்ரி பீரியட். டீச்சர் சொல்கிறத வேகமாக எழுதணும் அப்படின்னா. ஆனால் அந்த 10ஆம் கிளாஸ் படிக்கச்சே இதெல்லாம் வரும். 5ஆம் கிளாஸ் படிக்கச்சே இதெல்லாம் வருமா? ரஃபில் ஒரு தடவை ஃபேரில் ஒரு தடவை எழுதி அழகாக பண்ணணும், நம்ம வேலையெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணணும்னு அந்த ஒரு டிசிப்ளின் அங்கே வந்திருக்காது. அதனால் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? கிளம்ஸியாக அப்புறம் ஸ்க்ராட்சியாக தான் எழுதியிருப்பாங்களா இருக்கும். ஆனால் அது தட் கேன் பி கரெக்டட். எப்படி? வீட்டுக்கு அதை பற்றி பார்த்து அதில் எதெல்லாம் மிஸ்டேக் இருக்குது, சிலதெல்லாம் சின்ன சின்னதாக கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு. இதில் முக்கியமாக பேரண்ட்ஸ் வீட்டில் இருக்கிறவங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டால் இந்த வயசில் இந்த 10 வயசுக்குள்ளே பிள்ளைங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க? உபாயமாக தான் இருப்பாங்க. அந்த உபாயமாக இருக்கிற இடத்துல சரி பிள்ளைங்க இப்படி தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டா அவங்களோட அந்த வயசுக்கு தகுந்தத்தில் அது மொத்தத்தையும் அந்த வயசுக்குள்ளே தான் அதை நம்ம கன்சிடர் பண்ணோம். இப்போவே எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கவே முடியாது, தெரிஞ்சிருக்கவே இருக்காது. ஏன்னா அவரும் 10 வயசு குழந்தைக்கு ஒரு அம்மா இருக்கிறாங்கன்னு வைங்க, அந்த அம்மாவுக்கு 30 years 30+ இருக்குன்னா அவங்களுக்கு எப்படி அவங்க வயசுக்கு உண்டானது எல்லாம் தெரிஞ்சிருக்குமா? நிச்சயமாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா இந்த 35 வயசில் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கிற லேடிஸ்லாம் இருப்பாங்க தான், இவங்களே மீடியாக்கர் தான் இருக்கிறாங்க. அது எப்படி இவங்களுக்கே இக்னரன்ஸ்ன்றது அந்த 35 வயசு 40 வயசில் இருக்குதோ அதுபோல் அந்த 7-8 வயசுக்குள்ளே அந்த குழந்தைகளுக்கு இக்னரன்ஸ் இருக்கத்தான் செய்யும். அதனால் ஏன் எழுதலைன்றத ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸாக இன்ஸ்டெட் ஆஃப் ரைசிங் கொஷின்ஸ் ஒய் ஆர் யூ ரைட்டிங் லைக் திஸ் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் ப்ளீஸ் ரைட் லைக் திஸ் அப்படின்னு சொன்னால் இட் மேக்ஸ் எ ஹோல் வேர்ல்ட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். ஏன் இப்படி எழுதுறேன்றதை கேட்டாலும் இப்படி எழுது தங்கம் அப்படின்னு சொன்னால் எல்லா விஷயங்களுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா டு அப்ரோச் எவ்ரி திங் இன் அ பாசிட்டிவ் மைண்ட் செட் அப்படின்னா தட் கிவ்ஸ் என்ன கான்ஃபிடன்ஸ் டு த சைல்ட், தட் பூஸ்ட் த மொரேல் ஆஃப் த சைல்ட். அப்படி ஒருத்தரோட முறையில் பூஸ்ட் பண்ணுற மாதிரி தானே ஒரு வேலையும் செய்யணும். எல்லாம் சமைக்கிறவங்களா இருந்தால் கூட அவங்க சுமாராக சமைச்சா கூட சமையல் நன்னா தான் இருக்குது, நாளையிலேருந்து இன்னும் கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணுங்கள், சிலதெல்லாம் ரேஷியோ மிஸ் ஆகுது, கைண்ட்லி லுக் இன்டு இட் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வைங்க. அப்போவே அவங்களுக்கு தெரியும் இன்றைக்கி பரவாயில்ல சாப்பிடலாம் போல தான் இருக்குது, அது இன்னும் ருசியாகவும் சுவையாகவும் இருக்கணும் அப்படின்றத அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஸோ கைண்ட்லி லுக் இன்டு இட்னு சொன்னால் அது ஒரு சாப்பாடுற விஷயம். ஆனால் இது போல் ஒரு பிஹேவியரை குழந்தைக்கு மாடிஃபை பண்ணுறோன்னு சொன்னால் அப்போது என்ன செய்யணும்? இதெல்லாம் சகஜம்தான், கொஞ்சம் யூ ஆர் சப்போஸ் டு கரெக்ட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லி ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டெட் ஆஃப் ரேசிங் எ கொஸ்டின் யூ கிவ் த சஜஷன்ஸ். அந்த சஜஷன் சொல்லும்போது எஸ் அம்மா ஐ வில் டூ இட் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லும். அந்த குழந்தையோட ஒரு இன்வால்மெண்ட் இன் ஸ்டடி அது இருக்கே, அது இன்னும் கொஞ்சம் பர்சன்டேஜ். இப்போ நம்ம அதுக்கும் அந்த நம்பர் போட்டுக்கலாம், அதாவது என்ன ரேட்டிங் ஸ்கேல் போல். இன்வால்மெண்ட் இன் ஸ்டடிங்கிறது ஒரு வருஷத்து ஆரம்பத்தில் ஒரு ரொம்ப இன்வால்மெண்ட் இல்லாமல் படிக்கிறது அப்படின்னா ஓவர் த பீரியட் ஒரு 5 to 6 monthsக்குள்ளே அந்த இன்வால்மெண்ட் நம்பரை அந்த ரேட்டிங்ஸை 3லேருந்து 5ஆவோ 3லேருந்து 8 நம்பராகவோ அதை மாற்ற முடியும். இதுக்கு எல்லா வாய்ப்புகளும் உண்டு. ப்ரொவைடட் யூ ஷுட் ஸ்பீக் லைக் திஸ், ஒய் ஆர் யூ டூயிங் லைக் திஸ்
அப்படின்றத கேட்குறத காட்டிலும் அந்த ஒய்ன்ற வார்த்தையை தூக்கி வெளியில் வச்சுட்டு ப்ளீஸ் டூ லைக் திஸ் அப்படின்னு சொல்லி குழந்தைகளை நம்ம என்ன பண்ணலாம், மோட்டிவேட் பண்ணால் த சைல்டு வில் லேர்ன் பெட்டர், த சைல்டு வில் ரீடைன் லேர்ன்டு மெட்டீரியல் பெட்டர், த சைல்டு வில் ரீப்ரொடியூஸ் த லேர்ன் திங்ஸ் இன் ஃபர்தர் பெட்டர் வே அப்படின்ற அளவில் குழந்தைகள் சிறப்பாக அதை பற்றி நடந்துக்கும். அதனால் பாசிட்டிவ் அப்ரோச், ஸ்பீக் டு த சைல்டு வாட் த சைல்டு ஹாஸ் டு டூ, அது என்ன பண்ணணுமோ அதை பற்றி சொல்லுங்கள். ஏன் பண்ணுறன்றதை கேட்டாலும் இப்படி பண்ணுங்க தங்கம் அப்படின்னு பிள்ளைங்கள்ட்ட சொல்லுங்கள். பிள்ளைங்க ரொம்ப விருப்பப்பட்டு அண்ணன் தவறு இல்லாமல் நம்ம அம்மாக்கிட்டேருந்து நம்ம ப்ரைஸ் வாங்கணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையோடு அந்த வேலையை செய்வாங்க. அதனால் பாசிட்டிவ் அப்ரோச் ஃப்ரம் த எல்டர்ஸ் மேக்ஸ் எ ஹோல் வேர்ல்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் அப்படின்னு அந்த டிஃப்ரென்ஸை சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த பதிவை நிறைவு செய்துக்கலாம். இது தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம்.